வணக்கம். நம்மளுக்கும் சாப்பாட்டுக்குமான இந்த உறவு ஏன் இவ்வளவு சிக்கலா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். பரிணாமம், நம்மளோட பழங்கால ஞானம், அப்புறம் இப்போதைய நவீன அறிவியல், இது எல்லாத்தையும் வச்சு நம்மளோட உணவு பழக்கத்துக்கு பின்னால இருக்கிற உண்மைகளை தோண்டி எடுக்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, நாம் இந்த விஷயத்த ஒரு 6 பாகமா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல இந்த பிரிக்க முடியாத பற்று அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாம எப்படி ஒரு பரிணாம சங்கிலியில மாட்டியிருக்கோம்னு பார்ப்போம். அடுத்து நம்ம உடலோட மௌன மொழிய எப்படி கேட்கறது, அப்புறம் இதுல இருந்து வெளியே வரதுக்கான விடுதலையின் பாதை என்ன, இதுக்கெல்லாம் அறிவியலும் சித்தர்களும் என்ன ஆதாரம் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு கடைசியா மனிதனோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு முடிக்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே சந்திக்கிற ஒரு அடிப்படை பிரச்சனை, உணவு மேல நமக்கு இருக்கிற இந்த பிரிக்க முடியாத பற்று. சாப்பாட்டு மேல இருக்கிற ஆசைய ஜெயிக்கிறது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? இது நம்ம எல்லாருக்குமே வர ஒரு கேள்விதானே இல்லையா? மத்த எத்தனையோ ஆசைகளை விட்டுடுறோம். ஆனா இந்த சாப்பாட்டு ஆசை மட்டும் ஏன் இவ்ளோ வலுவா நம்மள பிடிச்சு வச்சிருக்கு? இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷன் பணத்தையோ பதவியையோ ஏன் சில சமயம் சொந்த பந்தங்களை கூட திறந்துட்டு போயிடுறான். ஆனா சாப்பாடு, அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவ்ளோ சுலபமா விட்டுட முடியல. அப்போ பாருங்க, மத்த எந்த ஆசையை விடவும் இந்த சாப்பாட்டு ஆசை நம்ம கிட்ட எவ்ளோ ஆழமா வேரூன்றி இருக்குன்னு இதுவே ஒரு பெரிய ஆதாரம். அப்போ இந்த பிரிக்க முடியாத பற்று இங்கிருந்து தான் வருது. இதுக்கான பதில் நம்மளோட பரிணாம வளர்ச்சியில தான் ஒளிஞ்சிருக்கு. சொல்லப்போனா நாம எல்லாருமே ஒரு பரிணாம பொறியில தான் சிக்கியிருக்கோம். அதாவது சாப்பாட்டு மேல நமக்கு இருக்கிற இந்த பற்று இருக்குல்ல, அது ஒன்றும் நம்மளோட மன பலவீனம் கிடையாது. அது நம்ம பரிணாமத்தோட ஒரு மிச்சம். நம்மளோட கடந்த காலத்துல இருந்து நம்ம இன்னைக்கும் தூக்கிட்டு வர ஒரு சும மாதிரி. நம்ம உடம்புல இன்னைக்கும் இந்த மாதிரி பரிணாம எச்சங்கள் நிறைய இருக்கு. நம்மளோட நகம், முடி, ஏன் இந்த அப்பெண்டிக்ஸ்னு சொல்ற குடல்வால் கூட அப்படிப்பட்டதுதான். இதெல்லாம் ஒரு காலத்துல தேவைப்பட்டிருக்கலாம். ஆனா நாம இப்போ பேச போற விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எச்சம் இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுதான் நம்மளோட ஜீரண நீர். இந்த ஜீரண நீரை ஒரு பெரிய இரும்பு சங்கிலி மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அது நம்ம வயித்துல தொடர்ந்து சுரந்துகிட்டே இருக்கறதால நம்ம மனசு பொய்யான பசின்னு ஒண்ணு உருவாக்குது. அந்த சங்கிலி தான் நம்மள இழுத்து சாப்பிடுற சுழற்சிக்குள்ள ஒரு அடிமை மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்கு. அப்போ இங்க நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். உண்மையான பசிக்கும் மனதின் ஏக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? உண்மையான பசின்றது நம்ம உடம்புக்கு பெட்ரோல் மாதிரி தேவைப்படுற எரிபொருள். ஆனா நாம அதிகமா உணர்றது என்ன தெரியுமா? மனசோட ஏக்கம். அதாவது நாக்கு கேக்குற ருசிக்கான ஒரு தீராத ஆசை. சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். நம்ம உடம்போட ஞானத்துக்கும் நம்ம மனசோட ஆசைக்கும் நடுவுல நடக்கிற இந்த சண்டையால என்ன விளைவுகள் வருதுன்னு பாப்போம். நம்ம உடம்பு எப்பவுமே நம்மகிட்ட ரொம்ப தெளிவா சிம்பிளா பேசும். போதும், நிறுத்து, இது தேவையில்லைன்னு சிக்னல் கொடுக்கும். ஆனா நம்ம மனசு இருக்கே, அது ஒரு பக்கம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பாரு, அந்த சுவை நல்லா இருக்குமேன்னு ஒரே இரைச்சலா கத்திக்கிட்டே இருக்கும். இந்த உள் போராட்டத்தோட விளைவுகள் ரொம்பவே பயங்கரமானது. நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது நம்ம உடம்போட மொத்த சக்தியும் சாப்பாட்டை ஜீரணிக்கிறதுக்கே போயிடுது. இதனால நம்மளோட அறிவு வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி எல்லாம் தடைப்படுது. அது மட்டுமில்ல, உடம்புக்கு தன்னைத்தானே சுத்தம் செஞ்சு சரி பண்ணிக்கிறதுக்கு நேரமே கிடைக்கிறதில்ல. இதோட கடைசி விளைவு என்ன? நோய், மருந்து, மாத்திரைன்னு ஒரு செயற்கை மரணத்தை நோக்கி நாமே போறோம். சுருக்கமா சொல்லணும்னா, மனசோட ஆசைக்கு அடிபணிஞ்சு நம்மள நாமளே அழிச்சுக்கிறோம். இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பார்த்தோம். இப்போ தீர்வு என்னன்னு பாப்போம். நம்ம ஆரோக்கியத்தையும் உணர்வையும் திரும்ப எடுக்கிறதுக்கு ஒரு தெளிவான படிப்படியான பாதை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இங்க பாருங்க, இது வெறும் ஒரு டயட் சார்ட் கிடையாது. இது சாப்பாட்டுக்கு அடிமையா இருக்கிறதுலேருந்து விடுதலை அடையிறதுக்கான ஒரு பரிணாம பயணம். முதல்ல அசைவத்தை விட்டு சைவத்துக்கு வர்றது, அப்புறம் அதிலேருந்தும் மெதுவா பழங்கள், காய்கறிகள்னு எளிய உணவுகளுக்கு மாறுறது, அடுத்ததா சாப்பாட்டோட அளவை உணர்வுபூர்வமா குறைக்கிறது, ஒரு கட்டத்துல தண்ணீரையே ஒரு முக்கிய உணவா மாத்தி, கடைசியா நம்மளோட உண்மையான உணவு சாப்பாடு இல்ல, நம்ம சுவாசிக்கிற காத்து, அதாவது பிராணந்தான் அப்படின்னு உணர்றது. இதுதான் அந்த உயர்ந்த நிலைக்கான பாதை. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது வெறும் பழைய காலத்து தத்துவம் மட்டுமானா? இல்ல, இதுக்கு நவீன அறிவியலும் நம்ம சித்தர்களும் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இதுக்கு வலுவான ஆதாரங்கள் இருக்கு. முதல் ஆதாரம் பரிணாம உயிரியல். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்பு இன்னும் கற்காலத்துல வாழ்ற ஒரு மனுஷனோட உடம்பு மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம சாப்பாடு, அது 21ஆம் நூற்றாண்டு சாப்பாடு.
இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய பொருத்தமின்மைதான் இன்னைக்கு நாம பாக்குற பல நோய்களுக்கு மூல காரணம். பாருங்க, நம்மளோட மூதாதையர்கள் உணவு கிடைக்காத காலத்துல வாழ பழகினவங்க. ஆனா நம்ம நிலைமை, நமக்கு 24 மணி நேரமும் சாப்பாடு கிடைக்குது. இந்த பாரடைம் மிஸ்மேட்ச், அதாவது இந்த முரண்பாடு தான் சுகர், பிபி மாதிரியான வாழ்க்கை முறை நோய்களோட ஆணிவேரே. அடுத்த ஆதாரம் நம்ம உடம்போட இயக்கம், அதாவது பிசியாலஜி. நம்ம விடாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது நம்ம உடம்புக்குள்ள என்ன செய்யுதுன்னு பாப்போமா? நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா நம்ம உடம்ப முழு நேரமும் ஜீரண வேலையிலேயே முழுகி போயிடுது. இதனால உடம்புக்குள்ள இருக்கிற கிளீனிங் டீம் வேலை செய்யவே முடியறதில்ல. இந்த கிளீனிங் வேலைக்கு தான் நவீன அறிவியல் ஆட்டோஃபேஜின்னு பேர் வச்சிருக்கு. அதாவது நம்ம உடம்பே தன்னைத்தானே சுத்தம் செஞ்சு டேமேஜ் ஆன செல்கள் எல்லாம் சரி பண்ற ஒரு சூப்பரான ப்ராசஸ். இந்த அற்புதமான விஷயம் எப்ப நடக்கும் தெரியுமா? நம்ம சாப்பிடாம வயிறு காலியா இருக்கும்போது மட்டும்தான். இதுதான் விரதம் இருந்தா நோய் போகும்னு நம்ம சித்தர்கள் சொன்ன ஞானத்தோட விஞ்ஞானபூர்வமான ஆதாரம். இப்போ நம்மளோட 3வது இறுதி ஆதாரத்தை பார்க்கலாம். இங்க பாருங்க, விலங்குகளோட உள்ளுணர்வு, நம்ம தமிழ் சித்தர்களோட வாக்கு, யோக மரபுகள், இது எல்லாமே எப்படி ஒரே விஷயத்த சொல்லுதுன்னு. இது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை. விலங்குகளுக்கு உடம்பு சரியில்லைனா அது சாப்பிடாம விரதம் இருக்கும். உண்டி சுருங்கின் பெண்டீர் ஓங்குவருன்னு நம்ம சித்தர்கள் அப்பவே சொல்லிட்டாங்க. யோக நூல்கள் என்ன சொல்லுது? உண்மையான உயிர் சக்தி சாப்பாட்டுல இல்ல, நம்ம சுவாசமான பிராணன்ல தான் இருக்குன்னு சொல்லுது. பாருங்க, இயற்கை, சித்தர்கள், யோகிகள் எல்லாருமே ஒரே இடத்துக்கு தான் வராங்க. சாப்பாட்டை குறைச்சா உயிர் சக்தி அதிகமாகும், மனசு தெளிவடையும். சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்போ இந்த பாதையோட கடைசி இலக்கு என்ன? இது வெறும் ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும்தானா? இல்ல, இது மனித ஆற்றலோட ஒரு அடுத்த கட்டத்துக்கான பயணம். அந்த மேல்நிலைன்றது ஏதோ கண்ணுக்கு தெரியாத மாயாஜாலம் எல்லாம் கிடையாது. அது ரொம்ப தெளிவான, அடையக்கூடிய ஒரு இலக்கு. எப்படிப்பட்ட நிலை அது? நோய் இல்லாத ஒரு உடம்பு, அதிக ஆசைகள் இல்லாத ஒரு அமைதியான மனசு, பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, மரணத்தை பத்தின ஒரு தெளிவு. இதுதான் மனித பரிணாமத்தோட அடுத்த கட்டம். அப்போ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். சாப்பாட்டு மேல இருக்கிற அடிமைத்தனத்தை குறைக்கிறது தான் ஒரு மனுஷன் அடைய வேண்டிய முதல் ஞானம். நம்மளோட உண்மையான சக்திக்கான சாவி நம்ம சாப்பாட்டு தட்டுல இல்ல, அது நமக்குள்ளதான் இருக்கு. நீங்க அடுத்த வேளை சாப்பிட உட்காரும்போது ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்க.